வந்து ஒரு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சிம்ம தொலைச்சிட்டு டூப்ளிகேட் சிம் வாங்கினேன் சார். நீங்க வந்து டூப்ளிகேட் சிம் வந்து அதுல டிஃபால்ட்டா ஏதோ காலர் டியூன் வருது சார். அது வந்து எனக்கு ஒரு 4 days முன்னாடி நீங்க காசு 15 ரூபாய் எதுவுமே சொல்லாம எடுத்துட்டீங்க. எனக்கு வந்து நீங்க காலர் டியூன் இருந்ததே எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு அதை ஆக்டிவேட் பண்றீங்க. நான் பழைய சிம் வச்சிருந்தா அதுல காலர் டியூன்லாம் இல்ல. நீங்க எப்படி சார் நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு காலர் டியூன் ஆக்டிவேட் பண்ணிட்டு காசு 15 ரூபாய் போயிடுச்சு சார் எனக்கு. 13ஆம் தேதி கால் பண்ணி காலர் டியூன் வந்து கேன்சல் பண்ணிருக்கீங்க. சார் நான் அது பண்ண அவங்க சொன்னதுனாலதான் சார் நான் ஆக்டிவேட்டே பண்ணல சார். சார் அப்படிதான் சார் நீங்க வந்து புதுசா சிம் வாங்கினாங்களே அதுல டிஃபால்ட்டா காலர் டியூன் ஆட் பண்ணிடுறீங்க. எங்களுக்கு தெரியும் சார். ஃப்ரீயா சார் நான் சிம் வாங்கியே 20 நாள் ஆகுது சார். நீங்க அப்புறம் எப்படி சார் காசு போகும்? சார் இருங்க சார். ஆமா சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். என் மாமா பேசுறாரு சார். Sir, as per rules and regulation of India, I will go to the poll station, sir. Okay, தாராளமா போங்க சார். சார் போல் ஸ்டேஷன் போயிடுவோம் சார். 15 ரூபா சார் என் போன்ல இது மாதிரி எடுக்கிறாங்க சார். ஓகே கண்டிப்பா சார். சார் அது என்னதான் பண்றது நீங்களே சொல்லுங்க. 15 ரூபா திருப்பி தருவீங்களா எனக்கு? நீங்க மாத்திக்கிறேன் சார். அந்த ஆப்ஷன் கிடையாது சார். 13ஆம் தேதி நீங்க கால் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா சார். சார் அது எப்படி எங்கள்கிட்ட கேட்காமலே நீங்க வைக்கலாம் சார்? எங்க தாத்தா வந்து பிசிசிஐல இருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஆள் தெரியும் சார். அவர்கிட்ட சொன்னா பரட்டிடுவாரு சார். ஓகே சார் தாராளமா நீங்க பண்றது பண்ணலாம் சார். ஓகே ஓகே. 13ஆம் தேதி நீங்க கால் பண்ணி அலோகேஷன் கேன்சல் பண்ண சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணலாம்? நீங்க 13ஆம் தேதி தான் சார் பண்ணும்போது நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப கேன்சல் மாப்பிள்ள சொல்ற ஏதாவது டிஃபால்ட்டா ஆக்டிவேட் பண்றீங்கன்றாரு. என்னன்னு தெரியாது. நீங்களே பண்ணிட்டீங்க சார். சார் உங்க கேல்குலேஷனே சரியில்லை சார். தப்பா சொல்றீங்க சார். நீங்க அமௌண்ட் வேணும் சார். 15 rupees எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க சார். சார் ரீஃபண்ட் பண்ண வேணாம் சார். இது பார்சல்ல பண்ணி அனுப்பிடுங்க சார். இல்ல போஸ்ட் போட்டுருங்க சார். வீட்டுக்கு அட்ரஸ் சொல்றேன் சார்.